கௌரி லங்கேஷ் வந்து கர்நாடகாவில் வந்து அந்த ஊடகவியலாளர் படுகொலை செய்கிறாங்க. அந்த படுகொலை செய்த இயக்கம் சனாதன் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினுடைய அவங்கள பிடிவெட்டும் போது அந்த டைரியில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் பேர் இருந்தது. அடுத்த படுகொலை செய்யக்கூடிய நபர்கள் லிஸ்ட்டில் வந்து அவர் பேர் இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் மீறி நாங்கள் இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஆளுகளை கூலிப்படையை வச்சு தான் கொலை செய்கிறாங்க. எப்படி கௌரி லங்கேஷை வந்து படுகொலை செஞ்சது யார்? கல்புர்கியை படுகொலை செஞ்சது யார்? அப்போ இந்த கூலிப்படை அப்படிங்கிற கும்பல் வந்து இன்றைக்கி வந்து சுதந்திரமாக சுற்றுவதை வந்து எப்படி அனுமதிக்க முடியும்? என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போகட்டும், ஆனால் இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி ஒழிப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து பொது மக்கள்கிட்ட நான் வந்து வைக்கிறேன். காவல்துறை மீதான குற்றச்சாட்டு ஒரு பக்கம், அவங்க ஒரு தியாகியை சுட்டு கொண்டுட்டாங்களா? இந்த படுகொலையில் சம்மந்தப்பட்ட அவன் தானே அங்கே வெட்டுறான்.